பெரிய கப்பல் இருக்கு பார்த்தீங்களா, பெரிய கப்பல். அந்த பெரிய கப்பலை சின்ன சுக்கானால திசை திருப்புவார்களாம். பெரிய கப்பல். அதே மாதிரி இந்த பெரிய கப்பலை வழி நடத்துக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்களாம், நங்கூரம் அப்படிங்கிற ஒன்றை பயன்படுத்துவாங்க. இந்த கப்பல் இதுக்கெல்லாம் கீழ்ப்படியும், அது பெருசுதான். ஆனால் சின்ன சுக்கானுக்கும் நங்கூரத்துக்கும் அது கீழ்ப்படியுது. அப்படி போலவே எழுதுகிறார் பவுல், இந்த கப்பலை வச்சு எழுதுகிறார். அப்படி போலவே நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையிலும் இந்த முழு சரீரத்தையும் திசை திருப்பக்கூடிய சின்ன சின்ன கருவிகளை நாம் வச்சுக்கணும். அல்லேலூயா. அது என்ன? விசுவாசம், தேவனுக்குரிய பயப்படுகிற பயம், பக்தி. இதெல்லாம் நம்மளை தேவனை விட்டு பிரிக்காத அளவுக்கு இந்த சரீரத்தை வேசித்தனத்திற்காக தேவன் நம்மளை ஒரு காலத்தில் இந்த சரீரம் தன் இஷ்டத்திற்கும் தன்னுடைய விருப்பத்திற்கும் அது போச்சு செய்தது, இதையெல்லாம் நடத்தணும். ஆனால் இப்போது இந்த சரீரத்தை என்ன பண்ணுறோம், ஒரு அடக்கி ஆளுகிற கிருபையை தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு. இதைத்தான் செய்யணும், இவ்வளவுதான் உனக்கு அது அனுமதிக்கப்பட்டது, இவ்வளவுதான், இதான் வரைமுறை. ஒரு பெரிய குதிரை தான், வீரியவை எவ்வளோ ஓடும், பயங்கரமாக ஓடும், பார்த்துருப்பீங்க. குதிரை அளவுக்கு எதுவும் ஓடாது. ஆனால் அந்த குதிரையவே இன்னைக்கு மெஷின் இன்ஜினுக்கு மோட்டாருக்கு என்ன செய்யறாங்க, ஹார்ஸ் பவர். அந்த குதிரையை வச்சு தான் குதிரை திறன்ல அதை கணிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய வேகமான குதிரையை கடிவாளம்னு ஒன்றை போட்டு என்ன செய்கிறாங்க, கட்டுப்படுத்துகிறாங்க. அதுக்கு ஒரு கடிவாளம் இருக்குது, அதுக்கு ஒரு கலிக்கம் இருக்குது.